பிரியமானவர்களே, அன்பும் பரிசுத்தமும் என்ற பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். ஏசாயா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்பு பார்த்தா, அப்போது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதவிகளுள்ள மனுஷன், அசுத்த உதவிகளுள்ள ஜனங்களில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டதே இல்லை. இங்கே ஏசாயாவின் நிலைமை என்ன என்பதையும் தேவனுடைய மகிமை நிறைந்த பரிசுத்த அழைப்பின் தியானிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களில் இவருடைய புத்தகம் தான் கர்த்தராக இயேசுவை குறித்தான காரியங்கள் மிகவும் விரிவாக தெளிவாக எழுதி வைத்துள்ளார். அவருடைய புத்தகத்தில் ரட்சிப்பு, அபிஷேகம் என்ற வார்த்தையை அதிகமாக மாறி மாறி உபயோகப்படுத்தியிருக்கிறார். இவர் தீர்க்கதரிசன பணியை தேவனிடத்திலிருந்து அந்த அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தரையும் அந்த தேவனுடைய சிங்காசனத்தில் அவருடைய மகிமையை கண்டான். பிறகுதான் அதை கண்டவன் ஊழியத்தை செய்ய கர்த்தரிடத்தில் அழைப்பை பெற்றுக்கொண்டான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கூட இந்த உலகத்தில் கர்த்தரால் அழைக்கப்படும் போது, ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஏசாயாவை போல முதலாவது தேவனுடைய சிங்காசனத்தையும் அதில் இருக்கிற ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், நம்முடைய பரம தகப்பனை பார்த்து அந்த தரிசனத்தில் கடந்து போய் பிறகு நம்மை விட்டு கொடுத்து ஊழியத்தை ஆரம்பிக்குமானால் அது மகா பெரிய தீர்க்க தரிசன ஊழியமா, கனம் பெற்ற ஊழியமா இருக்கும். கர்த்தர் அவனுடைய வாயை தொட்டு, அதாவது ஏசாயாவின் வாயை தொட்டு சுத்தமாக்கின விதம் அது வித்தியாசமா இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை இஸ்ரவேலுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்பாக ஏசாயாவின் வாய், ஏசாயாவின் உதடை பரிசுத்தமாக்கினார். எப்படி பரிசுத்தமாக்கினார்? பரலோகத்திலிருந்து சேராபீன்களில் ஒருவன் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருந்த ஏசாயாவின் உதடுகளை நெருப்பு பலிபீடத்திலிருந்து நெருப்பு தளரினால் தொட்டான். அதனால் ஏசாயாவின் அக்கிரமம் நீங்கி அவன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்று வசனம் 6:7 குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம். நாம் வாழுகிற எந்த இடம் இருந்தாலும் சரி, சொந்தங்கள் மத்தியில, அயலகத்தார் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, வேலை செய்யும் ஸ்தலத்தில், அல்லது நாம் படிக்கிற கல்லூரிகளில், எந்த பகுதியில் இருந்தாலும் இன்னைக்கு ஜனங்களுடைய வார்த்தைகள், உதடு மூலமாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகள் துன்மார்க்க வார்த்தையா, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கக்கூடியதா, அல்லது தெய்வனோடு உள்ள அந்த பழக்கத்தை எடுத்து விடும்படியா, பிசாசு ஜனங்களை கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசும்படியா, பொய் பேசும்படியா, இப்படித்தான் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற அழகான வாய், அழகான உதடு, அழகான நாக்கு நாம் எதற்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால், ஊழியங்களை பற்றி கேவலமாய் பேசுவது, ஊழியக்காரர்களை கேவலமாய் பேசுவது, விசுவாசியை தாக்குவது, எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார், நீ அசுத்தம் உள்ளவன், நீ பரலோகத்துக்கு வர மாட்டார், கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாடு கொடுத்தார் என்று சொல்லி வாயினாலே அநேகரை சபிக்கிறோம், அநேகரை தீட்டுப்படுத்தி விடுகிறோம், அநேகர் விசுவாசத்தை விட்டு கூட விலகிவிட செய்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒன்று. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஏசாயாவின் உதடுகளை கர்த்தர் அந்த பலிபீடத்தின் அக்கினினாலே தொட்டு அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து அவனை ஊழியத்துக்கு அனுப்பினது போல இந்த காலகட்டத்தில் பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து நமக்காக அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது, அவர் தம்முடைய வல்லமையினாலும் அக்கினினாலும் நம்முடைய வாயை தொடும்போது நம்முடைய வாய் சுத்தமாய் மாறிவிடுகிறது, நம்முடைய உதடு சுத்தமாய் மாறிவிடுகிறது. இந்த வாய், இந்த உதடு அழகான தேவனுடைய வார்த்தைகள் வெளியே வரும்படியாக தேவன் விரும்புகிறார். அவரை பாடக்கூடிய இந்த உதடு, அவருக்காக ஜபிக்கிற இந்த உதடு, அல்லது சுவிசேஷத்தை கொண்டு போகக்கூடிய இந்த உதடு, இந்த வாய் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்தி நடத்துவாரானால் அங்கே ஒரு பெரிய வல்லமை வெளிப்படும், ஒரு பெரிய கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பிரியமானவர்கள், நம்முடைய வாயை நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு தான் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுகிறது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில்
நம்முடைய வாய் எப்படியா இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் துதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் ஆராதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஸ்தோத்திரங்களையும் கனத்தை செலுத்திவிட்டு மற்ற 6 நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல, நாவும் நெருப்பும் தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவைகளின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டு நரக அக்னியிலே தள்ளிவிடும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அபிஷேகிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், உங்க வாயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாவிட்டால், கட்டுப்படுத்தாவிட்டால், உங்களுடைய வாய் உங்க முழு சரீரத்தை கரைப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி யாக்கோபு அழகாக எழுதி வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அசுத்த உதடுகள் நிறைந்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருந்த ஏசாயாவை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவதற்கு முன்பாக பலிபீடத்தின் அக்கினினாலே அவனுடைய வாயை உதடை தொட்டான். அவன், ஐயோ, நான் சேனைகளின் கர்த்தராகிய தேவனை கண்டேன் என்று சொல்லி, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவனுக்குள்ளே பரிசுத்தத்தை வைக்கிறார். தேவனுடைய அன்பு அவனை நிரப்புகிறது. இந்த பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய அன்பின் அழைப்புக்கும் அவன் விட்டு கொடுத்து அந்த யூதேயா தேசத்திலே மகிமையான ஊழியத்தை செய்து கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியால் உங்கள் வாயை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் உதடை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாவை கர்த்தருக்காக காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்மை விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். ஒருவேளை வேலை செய்யும் ஸ்தலத்தில் வேண்டாத காரியங்களை பேச வேண்டாம், வீட்டு பகுதியில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேண்டாத காரியங்களை பேச வேண்டாம். கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய வார்த்தைகள் மாத்திரம் என்னோட வாயிலிருந்து உதடிலிருந்து வெளியே வரட்டும். நீங்கள் கண்களை மூடுவீர்களானால் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலகட்டத்தில் ஏசாயாவின் உதடுகளை தொட்டு பரிசுத்தமாக்கி அவனுக்கு தீர்க்கதரிசன ஊழியத்தை கொடுத்தவர் ஆண்டவரே. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆண்டவரே, பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சின்ன ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அநேக வருஷம் ஆண்டவரே அனுபவப்பட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ராஜா விசுவாசிகள் குழந்தையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம் எல்லாரையும் கரைப்படுத்தி விடுகிறது, ஒருவரை ஒருவர் குறை சொல்லி விடுகிறது. ஆண்டவரே, தேவனை அவமதிக்கிறது இந்த வாய், தேவனை குறை கூறுகிற இந்த வாய், தேவனை ஆண்டவரை கர்த்தாவை கனிமீனப்படுத்துகிற இந்த வாயை கர்த்தாவே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய வாயை திறந்து கர்த்தரை குறை கூறவில்லை, எல்லாவற்றையும் எழுந்தான், கர்த்தருக்காக விட்டு கொடுத்தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய வாயில கூட அவன் குறை கூறவில்லை என்று சொல்லி வேதாகமத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய வாய் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கக்கூடிய அவர்களுடைய வாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கட்டும், பாடக்கூடிய அவர்களுடைய வாய், ஜெபிக்கக்கூடிய அவருடைய வாய், வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய அவருடைய வாய் மற்றவர்களுக்காக பரிந்து பேசட்டும், யாரையும் சபிக்கக்கூடாது, யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா அந்த வாயை விட்டு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த காலகட்டத்தில் எங்களை முழு சரீரத்தை கர்த்தருக்காக நாங்கள் காத்துக்கொள்ள இந்த வாயை விட்டு கொடுக்கிற நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.